வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களின் துயரத்தை புறக்கணிக்க வேண்டாம் என இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகள் தொடர்பில் பாப்பரசர் போப் பிரான்சிஸ் ஆண்டகை வேண்டுகோள். இலங்கைக்கான இந்தியாவின் ஆதரவு எப்போதும் தொடரும் என இந்திய வெளிவார அமைச்சர் அறிவிப்பு. இலங்கை எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு நீண்டகால தீர்வை தேடுமாறு அமெரிக்கா வலியுறுத்து. பிரதமரின் பிரத்யேக இல்லத்துக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் கைதான மூவருக்கும் விளக்கமறியல். தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். இலங்கை மக்களின் துயரத்தில் பங்கு கொள்வதாக பாப்பரசர் போப் பிரான்சிஸ் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாக பாரிய துன்பத்தை அனுபவிக்கும் இலங்கை மக்களின் துயரத்தில் தாமும் பங்கு கொள்வதாக பாப்பரசர் போப் பிரான்சிஸ் ஆண்டகை தெரிவித்துள்ளார். அமைதியை நிலைநாட்டுவதற்கு தாம் மீண்டும் வலியுறுத்துவதுடன் பொதுமக்களின் துயரத்தை புறக்கணிக்க வேண்டாம் எனவும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். இலங்கைக்கு எப்பொழுதும் ஆதரவாகவே செயற்படுவோம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்நோக்கியுள்ள தற்போதைய நெருக்கடியின் போது இலங்கைக்கு உறுதுணையாக இந்தியா தொடர்ந்தும் செயற்படும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் முன்னேற்றங்களை கண்காணித்து வருவதாகவும் இப்போது அகதிகள் நெருக்கடி இல்லை எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை காண இலங்கை முயற்சித்து வருவதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் இலங்கைக்கு ஆதரவாக இருந்து வருகின்றோம், உதவி செய்ய முயல்கின்றோம், எப்பொழுதும் உதவி செய்து வருகின்றோம் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலில் இருந்து விடுபடுவதற்கு இலங்கை முயலும் வேளை இந்தியா தனது ஆதரவை வழங்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக வழிமுறைகள் மற்றும் விழுமியங்கள், அரசியல் கட்டமைப்பு மற்றும் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் இலங்கை மக்கள் செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான அவர்களது கனவுகளை நிறைவேற்ற முயலும் போது அவர்களுக்கு ஆதரவாக உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் ஸ்ரீ அரிந்தம் பக்ஷே தெரிவித்துள்ளார். இலங்கை இந்தியாவின் நெருங்கிய அயல் நாடு. இரு நாடுகளும் ஆழமான நாகரிக பிணைப்புகளை கொண்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையும் அதன் மக்களும் எதிர்கொண்டுள்ள பல சவால்கள் குறித்து இந்தியாவிற்கு தெரியும். இந்த நெருக்கடியான சூழலில் இருந்து விடுபடுவதற்கு அவர்கள் முயலும் வேளை இந்தியா அவர்களுக்கு ஆதரவாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையில் இலங்கைக்கான முக்கிய இடம் காரணமாக இந்தியா இந்த வருடம் முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் இலங்கையின் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்கு இலங்கைக்கு 3.8 பில்லியன் டாலர்களை வழங்கியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிலவரத்தை நாங்கள் தொடர்ந்தும் உன்னிப்பாக அவதானிப்போம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மக்கள் கிளர்ச்சியை அடுத்து பதவி விலகுவதாக ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையில் நாடு எதிர்கொள்ளும் சிக்கல்களுக்கு நீண்டகால தீர்வை பெறும் முயற்சிகளில் துரிதமாக ஈடுபடுமாறு இலங்கை தலைவர்களை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. நீண்டகால தீர்வுகளை காண்பதற்கான துரிதமான நடவடிக்கைகளில் இலங்கை தலைவர்கள் ஈடுபட வேண்டும் என அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறிய பின்னர் தனது பதவி விலகலை அறிவித்துள்ள நிலையிலேயே அமெரிக்கா இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. இலங்கை ஜனாதிபதி பதவி விலக தயாராகின்ற இவ்வேளையில் இலங்கை நாடாளுமன்றம் இந்த தருணத்தை நாட்டின் மேம்பட்ட நிலைக்கான அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும், தனியொரு அரசியல் கட்சியை அடிப்படையாக கொண்டு செயற்படக்கூடாது என அமெரிக்க இராஜாங்க திணைக்கள பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தையோ அல்லது புதிதாக அரசமைப்பின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படக்கூடிய அரசாங்கத்தையோ நீண்டகால பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தீர்வுகளை விரைவாக அடையாளம் கண்டுகொண்டு தீர்வுகளை முன்வைக்குமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள், பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து எச்சரித்துள்ள அமெரிக்கா வன்முறைகள் குறித்தும் கண்டனம் வெளியிட்டுள்ளது.
இலங்கை மக்களுக்கு அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதற்கான குரல் எழுப்புவதற்கான உரிமை உள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான வன்முறைகளில் ஈடுபட்டவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. பிரதமரின் வீட்டுக்கு தீ வைப்பதற்கு தூண்டப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. பிரதமரின் தனிப்பட்ட வீடு தீக்கிரையாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் தனியார் ஊடகம் ஒன்றும் அரசியல் கட்சியொன்றும் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய கருத்து பதிவிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போராட்டத்தை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட மிகவும் மோசமான செயற்பாடாகவே இதனை நாம் கருதுகின்றோம். மற்றவர்களின் வீடுகளுக்கு தீ வைப்பது என்பது மிகவும் பாரதூரமானது. அரசியல் ரீதியிலான போராட்டம் எனில் அது ஜனநாயக ரீதியிலான போராட்டமாக அமைய வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதமர் பதவியை பொறுப்பேற்ற நாளிலிருந்து இந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு மனிதாபிமான ரீதியிலும் ஜனநாயக ரீதியிலும் ஒத்துழைப்பு வழங்கி செயற்பட்ட நபராவார். பிரதமரின் வீட்டுக்கு அருகில் வந்தவர்கள் யார், யார் இந்த சம்பவத்தை புரிந்தனர், அவர்களது அரசியல் பின்னணி என்ன என்பது தொடர்பிலான சகல விடயங்களையும் காணொலி மூலமாக நாம் ஊடகங்களுக்கு அறிவிப்போம். அதன் பின்பு இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்பது தெரிய வரும். உண்மையில் பிரதமரின் வீடு தீக்கிரையாக்கப்படவில்லை, தீ வைப்பதற்கு தூண்டப்பட்டதாகவே கருதுகின்றோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்திற்கு தீ வைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லத்திற்கு தீ வைத்து எரித்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கல்கிசை, ஜாயல மற்றும் காலி ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் எனவும் அவர்களை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அனுசரணை நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழைத்தளிக்க ஒன்றாய் இணைவோம். இலங்கையின் நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைமைகளை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காண முடியும் என நம்புவதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சி, அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி பிரதமர் பதவி விலகி சர்வகட்சி அரசை அமைப்பதற்கான நகர்வுகளை தொடர்ந்து வெளியிட்ட அறிக்கையிலேயே சர்வதேச நாணய நிதியம் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் கூடிய வேலை திட்டங்கள் தொடர்பான பேச்சுக்களை தொடர்வதன் ஊடாக தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காண முடியும் என நம்புவதாகவும் நாணய நிதியம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியின் தாக்கத்தால் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள், குறிப்பாக ஏழைகள் குறித்து நாங்கள் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளோம். மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளுக்கு இணங்க இந்த கடினமான நேரத்தில் இலங்கைக்கு ஆதரவளிப்பதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகின்றோம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான உதவிகள் தொடர்பில் நிதியமைச்சு மற்றும் இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகளுடனும் கலந்துரையாடல்கள் தொடரும் எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. இலங்கையை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்று வரும் சம்பவங்களை உன்னிப்பாக அவதானித்து வருவதாக பிரித்தானியா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் சாரா ஹால்டன் மற்றும் அந்நாட்டு வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர் தாரிக் அகமட் ஆகியோர் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவுகளின் ஊடாக இதனை குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்று வரும் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள உயர்ஸ்தானிகர் சாரா ஹால்டன், அமைதியான ஆர்ப்பாட்டமும் கருத்து சுதந்திரமும் இலங்கையின் ஜனநாயகத்திற்கு இன்றியமையாதது என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அமைதியான போராட்டங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எழுச்சி போராட்டத்தால் ராஜபக்ஷக்கள் என்ற ஏகாதிபத்தியம் முடிவிற்கு வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மக்களின் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்காது, மக்கள் போராட்டத்தை கணக்கில் எடுக்காது, பதுங்கு குழிக்குள் இருந்து கொண்டு பதவியை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நேற்றைய தினம் ஜனாதிபதி மாளிகையிலிருந்து பின்கதவால் செல்ல நேர்ந்தது என்று
மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ගොඩාබේ රාජපක්ෂයන් තීන්දුව කරාට පස්සේ මතුවෙච්ච අලුත් තත්ත්වයක් තියෙනවා. ඒ තත්ත්ව පිළිබඳව විවිධ කතා බහ තියෙන නිසා අපිත් දැන් මේ පිළිබඳව සාකච්ඡා කරමින් යනවා. இந்த நாட்டை நேசிக்கும் மக்கள் ஒரு விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர். அதாவது கோட்டாபய ராஜபக்ஷவின் இராணுவ பலத்துக்கு மேலாக மக்கள் பலம் என்பது பிரபலமானது, முக்கியமானது என்பதை நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்கு உணர்த்தியுள்ளனர். எனவே பலவந்தமாக ஆட்சியை தக்க வைப்பதற்கு முயற்சித்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு அகௌரவத்துடன் பின்கதவு வழியாக அரசு பலத்திலிருந்து வெளியேறுவதற்கு நேரிட்டுள்ளது. அவர் எங்கு ஒளிந்து கொண்டிருக்கின்றார் என்பது கூட ஒருவருக்கும் தெரியாது. நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதே எமது நிலைப்பாடு. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உண்மையில் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும் போதே அதன் நோக்கத்தை உணர்ந்து கொண்டு மிகவும் கௌரவத்துடன் பதவி விலகி இருந்தால் சமூகத்தில் அவரது பெயரை ஏதேனும் ஒரு வகையில் நிலைத்து நிற்க செய்திருக்க முடியும். எனினும் அதனையும் அவர் இல்லாமல் செய்து கொண்டுள்ளார். மக்கள் போராட்டமானது வெற்றி பெற்றுள்ளது. இந்த போராட்டங்களை ஆரம்பிக்கும் போது பலருக்கு சந்தேகம் இருந்தது. ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப முடியுமா, மக்கள் போராட்டம் வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் இருந்தது. எனினும் தொடர்ச்சியான இந்த போராட்டத்தால் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். அமைச்சரவை விலகி செல்ல நேர்ந்தது. அதேபோன்று பசில் ராஜபக்ஷவுக்கு அமைச்சு பதவியையும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் விட்டு செல்ல நேரிட்டது. இறுதியில் ஜனாதிபதியும் பதவி விலகி செல்லும் வகையில் மக்கள் போராட்டம் வலுப்பெற்றுள்ளது. தற்போதைய நிலையில் அவர் எதிர்வரும் 13ஆம் திகதி பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ராஜபக்ஷர்களின் ஏகாதிபத்திய போக்கு இந்த மக்கள் எழுச்சியுடன் நிறைவுக்கு வருகின்றது. ඉටු කරලා පෙන්නකම් විශ්වාස කරන්නේ. ඒක නිසා තමයි අපි දිගටම කියන්නේ අපි අරගලේ නතර කරන්නෙත් නැහැ. මේ අරගලේ ඉන්න කවුරුවක්වත් මේක නතර කරන්නෙත් නැහැ. අපි අවධානයෙන් ඉන්නවා ඉටු කරයිද කියලා. ඊට පස්සේ ඉටු කරේ නැත්තම් බලමු. சர்வகட்சி அரசாங்கத்திற்கு இடமளிப்பதே மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு என ஆளும் கட்சி பிரதம கொறடா பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் மக்கள் கூறும் சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை ஸ்தாபிப்பதற்கு இடமளிப்பதே மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பாகும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். திறமையற்ற நிர்வாகம் காரணமாகவே மக்கள் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியதற்கான காரணமாகவும் அரசியலமைப்பின்படி மக்களின் நம்பிக்கைக்குரிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு இடம் அளிக்கப்பட வேண்டும். அவ்வாறு ஸ்தாபிக்கப்படும் சர்வகட்சி அரசாங்கத்தினால் மக்கள் எதிர்நோக்கியுள்ள எரிபொருள், எரிவாயு, உரம், உணவு தட்டுப்பாடு என்பவற்றுக்கு தீர்வு காணும் போது அதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டியது சகல தரப்பினரதும் பொறுப்பாகும் எனவும் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்கள் மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து செயற்பட்டால் நாட்டில் மிகவும் ஆபத்தான நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு விடயங்களை வலியுறுத்தி இன்று வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொருளாதார, சமூக, அரசியல் துறைகளில் சரியான மறுசீரமைப்பை சரியான நேரத்தில் மேற்கொள்ள தவறியதாலும் இந்த வளமான நிலத்தின் வளங்களை தேசிய வளர்ச்சிக்காக நிர்வகிக்க அரசியல் அதிகாரம் தவறியதாலும் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி கடந்த காலங்களில் வேகமாக தீவிரமடைந்துள்ளது. நாடு தற்போது மிகவும் தீவிரமான மற்றும் முக்கியமான கட்டத்திற்கு வந்துள்ளது. இந்த நிலைமையை சரியான முறையில் ஆராய்ந்து சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைத்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். இரண்டாவதாக தேர்தலின் மூலம் அடுத்த அரசாங்கத்தை நியமிக்கும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்க வேண்டும். தற்போது எழுந்துள்ள மக்கள் எழுச்சிக்கு அமைவாக ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அரசியலில் இருப்பதற்கு தார்மீக உரிமை இல்லை. மக்கள் எதிர்ப்பை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து செயற்பட்டால் நாட்டில் மிகவும் ஆபத்தான நிலைமை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பொறுப்பு வாய்ந்த அனைத்து தரப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சில முடிவுகளை வலுவாக வலியுறுத்துகின்றது. ஜனாதிபதி, பிரதமர் உடனடியாக பதவி விலக வேண்டும். ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கும் வரை சபாநாயகர் பதில் கடமையாற்ற வேண்டும். முன்மொழியப்பட்ட சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல கட்சிகளின் தலைவர்களையும் உள்ளடக்கிய தேசிய நிறைவேற்று சபை அல்லது தலைமைத்துவ கவுன்சில் அமைக்கப்பட வேண்டும். இவ்வாறு உருவாக்கப்படும் தேசிய நிறைவேற்று சபையானது சிவில் அமைப்பாளர்கள், கல்வியியலாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்களின் உடன்பாட்டுடன் ஜனாதிபதி பிரதமரை நியமிக்க வேண்டும். நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேவையான இலக்கை அடைவதற்கு குறைந்த எண்ணிக்கையிலான அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும். அந்த அமைச்சரவையில் அந்தந்த அமைச்சர்களின் கீழ் அறிகுறிகள், தொழில் வல்லுநர்கள், சிவில் ஆர்வலர்கள் மற்றும் பொது கருத்து தலைவர்களை கொண்ட தேசிய ஆலோசனை குழு அமைக்கப்பட வேண்டும். 19வது அரசியலமைப்பு திருத்தம் தாமதமின்றி தேவையான திருத்தங்களுடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உலக வரலாற்றில் இடம் பிடிக்கும் வகையிலான பல சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். වෙලා තියෙනවා ජනතාව මේ වෙනකොට මුණ දෙන ප්‍රශ්න හමුවේ ඔවුන්ගේ කිසිසේත් ඔවුන්ගේ අදහස් உலக வரலாற்றில் இடம் பிடிக்கும் வகையிலான பல சம்பவங்கள் இலங்கையில் நேற்றைய தினம் பதிவாகின. வன்முறைகள் ஏற்படுவதை தவிர்த்து ஜனநாயக விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தால் பலம் பொருந்திய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமும் மண்டியிட நேர்ந்தது. வெற்றிகரமான மக்கள் எழுச்சி போராட்டமாக நேற்றைய போராட்டம் அமைந்திருந்தது. இந்த போராட்டங்களினூடாக பல வெற்றிகளை எம்மால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியால் பாரதூரமான பிரச்சனைகளுக்கு மக்கள் முகம் கொடுத்திருந்த போதிலும் அதனை மறந்து செயற்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராகவே இந்த மக்கள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டங்களுக்கான அழைப்பும் விடுக்கப்பட்டது. 3 மாதங்களுக்கும் மேலாக பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் தொடர்ச்சியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது உண்மையில் பாரிய வெற்றியாகும். இறுதியாக பதுங்கு குழிக்குள் இருந்து மக்களை எதிர்கொள்ள முடியாத ஜனாதிபதியை வெளியேற்றும் ஒரு இடத்துக்கு இந்த மக்கள் போராட்டம் தீவிரத்தன்மையை அடைந்திருந்தது. நேர்மறையான வழியில் பிரதமராகியவரையும் வீட்டுக்கு அனுப்பும் வகையில் மக்கள் போராட்டம் உச்சம் பெற்றது. இந்த மக்கள் போராட்டம் குறித்து நாடு என்ற முறையில் நாம் பெருமை கொள்கின்றோம். வன்முறைகளின்றி மிகவும் அமைதியான மக்கள் போராட்டத்தினால் பலம் வாய்ந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக நேற்றைய போராட்டம் அமைந்திருந்தது. உலக வரலாற்றில் இடம் பிடித்த போராட்டமாகவே இந்த போராட்டம் அமைந்துள்ளது. ප්‍රතික්ෂේප කරමින් මෙහෙම වෙච්ච අවස්ථා ඉතාමත්ම අඩුයි. අපි දන්නවා මේ විදියට වෙනත් රටවල් වල සිද්ධ වෙනකොට විශාල ලේ වැගිරීම් හරහා මේවා සිද්ධ වුණේ. මේ අපේ රටේ මේ සිද්ධ වෙච්ච අරගලේ ලේ වැගිරීම සිද්ධ වුණා නම් සිද්ධ වුණේ රජයේ පැත්තෙන් 3700 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய கப்பல் இலங்கையை வந்தடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட பணிப்புரை ஒன்றை இன்று விடுத்துள்ளார். சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட பணிப்புரை ஒன்றை விடுத்துள்ளார். எரிவாயு கப்பல் இன்று நாட்டிற்கு வந்தவுடன் பொதுமக்களுக்கான எரிவாயு விநியோகத்தை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். ஜனாதிபதியின் விசேட பணிப்புரை தொடர்பில் ஜனாதிபதி காரியாலயம் ஊடாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லம் அமைந்துள்ள பகுதியில் நேற்றைய தினம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை நடாத்தப்பட உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் பிரத்யேக இல்லம் அமைந்துள்ள பகுதியில் நேற்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டமை அவதானிக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை 6 மணிக்கு பின்னர் கொழும்பில் திட்டமிடப்பட்ட மின்வெட்டு எதுவும் அமுல்படுத்தப்படவில்லை. இருப்பினும் பிரதமர் இல்லம் அமைந்துள்ள பகுதியில் நேற்று மாலை மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை நடாத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு நேற்று தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு நேற்று தீ வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கல்கிசை, காலி மற்றும் ஜாயல பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வீட்டை ஒரு கும்பல் தீயிட்டு சேதப்படுத்தியதை ஐக்கிய மக்கள் சக்தியாக தாம் வன்மையாக கண்டிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மதும் பண்டார தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஆட்சி ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளான வழிமுறைகளின் ஊடாகவே மாற்றப்பட வேண்டும். அதற்காக இலங்கை மக்கள் அனைவரும் கட்சி மதபேதமின்றி ஒன்றிணைந்து அமைதியான போராட்டத்தை முன்னெடுத்தனரே அன்றி வன்முறை மூலம் தீர்வு காண்பதற்காக அல்ல. இதுபோன்ற சம்பவங்கள் மூலம் அந்த போராட்டத்தின் வெற்றிக்கு ஒரு கரும்புள்ளி சேர்ந்திருப்பது பாரதூரமான விடயமாகும். இந்த காட்டுமிராண்டித்தனமான சம்பவம் குறித்து பாதுகாப்புத்துறை முறையான விசாரணையை நடத்தி இதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கடுமையாக வலியுறுத்துகின்றோம். இது
ஏதோ ஒரு மறைமுக நோக்கத்துக்காக ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவால் செயற்படுத்தப்பட்டது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. நாட்டின் ஜனநாயக இருப்பையும் நல்ல விழுமியங்களையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்க இந்த சம்பவம் குறித்து உடனடி நடவடிக்கை எடுத்து உண்மையை தெளிவுபடுத்துவதும் அம்பலப்படுத்துவதும் பாதுகாப்பு படைகளினதும் புலனாய்வு பிரிவுகளினதும் முழு பொறுப்பு என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். எமது தாய்நாடு பாரிய அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கும் இவ்வேளையில் அதற்காக ஜனநாயக மற்றும் அரசியலமைப்பு ரீதியிலான தீர்வுகளை பெறுவதற்கு பாராளுமன்றம் ஊடாக செயற்பட்டு வருகின்ற இந்த தருணத்தில் அனைத்து தரப்பினரும் மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயற்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நெருக்கடியான தீர்மானமிக்க நேரத்தில் எமது செயற்பாடுகள் நாட்டின் எதிர்கால ஜனநாயக செயற்பாட்டில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இங்கு ஞாபகமூட்ட விரும்புகின்றோம். நாட்டு மக்கள் அமைதியாகவும் பொறுமையுடனும் பணியாற்றுவதற்கு அனைத்து மத தலைவர்களும், வெகுஜன அமைப்புகள், சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் அனைத்து தரப்பினரும் வழிகாட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு சொந்தமான வீடு எரியூட்டப்பட்டமைக்கு கண்டனம் வெளியிட்டுள்ள இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், தீ மூட்டுவது, சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்துவது அமைதியான ஆர்ப்பாட்டங்களின் நோக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளது. இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொதுமக்களை வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ள இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம், ஏனையவர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. போராட்டக்காரர்களால் கைப்பற்றப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்கு மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை வீட்டுக்கு அனுப்புவதற்கான இறுதி மக்கள் போராட்டம் என்ற தொனிப்பொருளில் கொழும்பில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் போது ஜனாதிபதி செயலகம், ஜனாதிபதி மாளிகை, அலரி மாளிகை என்பவற்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்ட ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்கு நேற்று இரவு முதல் மக்கள் தொடர்ச்சியாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். ஜனாதிபதி மாளிகைக்குள் அதிகளவான மக்கள் சென்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அத்துடன் ஜனாதிபதி மாளிகைக்குள் பதுங்குகுழி ஒன்று இருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி மாளிகையின் ஒரு அறையில் அலுமாரி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அலுமாரியின் கதவை திறந்தால் அதற்கு பின்னால் பதுங்குகுழி காணப்படுகின்றது. இந்த பதுங்குகுழிக்குள் பாரந்தூக்கி ஒன்றும் காணப்படுகின்றது என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறும் காணொளி வெளியாகியுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையின் அறையொன்றில் இருந்து ஒரு தொகை பணம் மீட்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையின் ரகசிய அறையொன்றில் இருந்து 1 கோடி ரூபாவிற்கும் அதிக பணம் போராட்டக்காரர்களால் மீட்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மாளிகைக்குள் நேற்று பிரவேசித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் குழு ஒன்று இந்த பணத்தை கண்டெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி மாளிகையில் போராட்டக்காரர்களால் மீட்கப்பட்ட 1 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நேற்று அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் இடம்பெற்றதை அடுத்து கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகை ஆர்ப்பாட்டக்காரர்களால் முற்றுகையிடப்பட்டது. இதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைந்த ஆர்ப்பாட்டக்காரர்களால் அங்கு கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்தியதாக கூறப்படும் அறையொன்றின் ரகசிய இடமொன்றில் இருந்து 1,78,50,000 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டது. இந்நிலையில் அந்த பகுதியில் கடமைகளுக்கு பொறுப்பாக இருந்த போலீஸ் அத்தியட்சகரிடம் குறித்த பணம் போராட்டக்காரர்களால் கையளிக்கப்பட்ட பின்னர் கோட்டை போலீஸ் நிலையத்தில் பணம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு இராணுவம் மற்றும் போலீசாருக்கு ஆதரவு அளிக்குமாறு நாட்டு மக்களிடம் முப்படையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு மக்களின் ஆதரவு மிகவும் அவசியமானது என பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். விசேட காணொளி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார். රටේ ඇතිවී තිබෙන අර්බුදකාරී වාතාවරණය සාමකාමීව සහ ව්‍යවස්ථානුකූලව නිරාකරණය කර ගැනීම සඳහා අවස්ථාවක් උදා වී ඇති මේ මොහොතේ ශ්‍රී ලංකාවාසී ජනතාවගෙන් අපි ඉල්ලා සිටිනු ලබන්නේ நாட்டில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு மக்களின் ஆதரவு மிகவும் அவசியமானது. அதற்காக அனைத்து இலங்கையர்களும் பாதுகாப்பு தரப்பினருக்கு ஆதரவளித்து செயற்பட வேண்டும். நாட்டில் நிலவும் நெருக்கடியை அமைதியான முறையிலும் அரசியலமைப்பு முறையிலும் தீர்ப்பதற்கான சந்தர்ப்பம் தற்போது ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த தருணத்தில் நாட்டு மக்களிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். நாட்டில் அமைதியை பாதுகாப்பதற்கு முப்படையினருக்கும் போலீசாருக்கும் தேவையான ஆதரவை பொதுமக்கள் வழங்க வேண்டியது அவசியம். රටේ සාමය පවත්වාගෙන යාම සඳහා
ආදරණීය ශ්‍රී ලංකාවාසී ජනතාවගේ සහයෝගය ත්‍රිවිධ හමුදා සහ පොලිසිය වෙත ලබා දෙනවා. அரசாங்கத்திற்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்களில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 103ஆக உயர்வடைந்துள்ளது. கொழும்பில் அரசாங்கத்திற்கு எதிராக நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்களில் 103 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் பலர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் இருந்து சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதாகவும் மேலும் 55 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களில் 11 ஊடகவியலாளர்களும் 5 பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 3 முக்கிய அதிகாரிகள் உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை தொடர்பில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் 3 முக்கிய அதிகாரிகள் பதவி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரி ரொமேஷ் லியனக்கே உள்ளிட்ட 3 அதிகாரிகள் இவ்வாறு உடனடியாக பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் தம்மிக்க பெரேரா தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். முதலீட்டு மற்றும் தொழில்நுட்ப ஊக்குவிப்பு அமைச்சர் தம்மிக்க பெரேரா தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தம்மிக்க பெரேரா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னிலையில் கடந்த ஜூன் 24ஆம் தேதி அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. சுற்றுலா மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ மற்றும் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார் ஆகியோர் தமது அமைச்சு பதவிகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்காக சுற்றுலா மற்றும் காணி அமைச்சு மற்றும் தொழிலாளர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு பதவிகளில் இருந்து விலகுவதாக அமைச்சர்கள் கூட்டு கடிதம் ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளனர். இதேவேளை அமைச்சர் மஹிந்த அமரவீரவும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலகும் திகதியை அறிவித்துள்ள நிலையில் கமத்தொழில் வனஜீவராசிகள் மற்றும் வனவளங்கள் பாதுகாப்பு அமைச்சரான மஹிந்த அமரவீரவும் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். இறக்குமதியாகும் உரத்தை பொறுப்பேற்று கையளித்த பின்னர் தான் பதவி விலக உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சுதேவ ஹெட்டியாராச்சி குறித்த பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் காமினி செனரத்திடம் கையளித்துள்ளார். புகையிரத கட்டண திருத்தம் பிற்போடப்பட்டுள்ளது. நாளை நள்ளிரவில் இருந்து முன்னெடுக்கப்பட இருந்த புகையிரத கட்டண திருத்தம் பிற்போடப்பட்டுள்ளதாக புகையிரத நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. புகையிரத கட்டண திருத்தம் தொடர்பில் காணப்படும் சட்ட ரீதியான சிக்கல்கள் காரணமாகவே புகையிரத கட்டண திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட இருந்த திருத்தம் பிற்போடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. லிட்ரோ நிறுவனம் மீண்டும் எரிவாயு விலையை அதிகரிக்க உள்ளது. எதிர்காலத்தில் எரிவாயு சிலிண்டரின் விலையை 50 ரூபாவினால் அதிகரிக்க உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை சுமார் 200 ரூபாவால் அதிகரிக்கப்பட வேண்டிய போதிலும் மக்கள் படும் இன்னல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி 50 ரூபாவினால் மட்டுமே விலையை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 நாட்களுக்குள் கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட 140 இடங்களில் 40,000 லட்சம் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று முதல் எரிபொருள் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. லங்கா ஐஓசி எரிபொருள் நிலையங்களில் இன்று முதல் எரிபொருள் விநியோகம் வழமை போன்று இடம்பெறும் என லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. லங்கா ஐஓசி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் திருகோணமலையில் அமைந்துள்ள லங்கா ஐஓசி நிறுவனத்திற்கு சொந்தமான எரிபொருள் களஞ்சிய முனையம் 24 மணித்தியாலமும் இயங்கும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. வவுனியாவில் அவசர ஆம்புலன்ஸ் சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வவுனியாவில் 1990 என்கின்ற அவசர ஆம்புலன்ஸ் சேவையானது எரிபொருள் இல்லாமையால் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. வவுனியா பிரதேச செயலகத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கும் லங்கா ஐஓசி எரிபொருள் விற்பனை நிலையத்தில் டீசல் வழங்கப்பட உள்ள நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் டீசல் நிரப்புவதற்காக 1990 ஆம்புலன்ஸ் வாகனம் வரிசையில் காத்து நிற்கின்றது. வார நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபையால் எரிபொருள் வழங்கப்பட்டாலும் வார இறுதி நாட்களில் எரிபொருள் இல்லாமல் குறித்த சேவையை வழங்க முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. கடந்த வாரங்களில் இலங்கை போக்குவரத்து சபையினரால் மேற்கொள்ளப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு காரணமாக
எரிபொருள் பெற முடியாத நிலை ஏற்பட்டதுடன் ஐஓசி எரிபொருள் விற்பனை நிலையத்தில் அவசர சேவைக்கான எரிபொருட்கள் கையிருப்பில் வைக்கப்படாத நிலையும் உள்ளது. தற்போது நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடியால் பொதுமக்களின் போக்குவரத்து முற்றாக முடங்கியுள்ள நிலையில் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு திடீர் நோய்கள் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இறப்புகள் பதிவாகக்கூடிய அபாயம் எழுந்துள்ளது. வவுனியா மாவட்டத்தில் இயங்கும் 3 ஆம்புலன்ஸ் வண்டிகளில் 2 வண்டிகளுக்கே டீசல் இல்லாத அபாய நிலை உருவாகியுள்ளது. குறித்த விடயம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலையக பொது போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது. கோட்டா கோஹோம் ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து முடங்கிய மலையக பொது போக்குவரத்து சேவை வழமைக்கு திரும்பியுள்ளது. ஹட்டன் பகுதியிலிருந்து நேற்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளோ தனியார் பேருந்துகளோ சேவையில் ஈடுபடவில்லை. எனினும் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ஈடுபட்டுள்ளன. ஹட்டனில் இருந்து தூர பிரதேசங்களுக்கு மிகவும் குறைந்த அளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையால் பயணிகள் பெரும் சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். இதேவேளை போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து நேற்று வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருந்த நிலையில் இன்று வழமை போல் வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிந்தது. ராஜபக்ஷ குடும்பத்தை இனியும் காப்பாற்ற நினைத்தால் உங்களை மக்களிடமிருந்து காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என மலையக தொழிலாளர் முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்ற வல்லவர்கள் மக்கள் என்பதை 9ஆம் திகதி மக்கள் எழுச்சி போராட்டம் நிரூபித்து விட்டதாகவும் இனியும் மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற நினைக்கும் அனைவருக்கும் இதே நிலைதான் எனவும் மலையக தொழிலாளர் முன்னணியின் செயலாளர் லட்சுமணார் சஞ்சய் தெரிவித்துள்ளார். நன்றாக இருந்த நாட்டையும் நிம்மதியாக இருந்த மக்களையும் நிலைகுலையை செய்தவர்கள் இந்த ராஜபக்ஷக்கள். அதற்கான தண்டனையை மக்கள் வழங்கிவிட்டார்கள். நாடாளுமன்றத்திலும் இவ்வரசாங்கம் பெரும்பான்மையை இழந்துவிட்டது. அதே நேரத்தில் மொட்டுக்கட்சியிலிருந்தும் பலர் விலகிவிட்டனர். இந்நிலையில் சர்வகட்சி ஆட்சி அமைந்தால் ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ஆதரவளிக்கும் அல்லது காப்பாற்ற நினைக்கும் எவருக்கும் அமைச்சு பதவியோ அல்லது முக்கிய பதவிகளிலோ அங்கம் வகிக்கும் வாய்ப்பை வழங்கக்கூடாது. காரணம், மீண்டும் இந்த துரோகிகளை அழைத்து வர நேரும். எனவே மக்களால் அடித்து துரத்திய இந்த ராஜபக்ஷ குடும்பத்திற்கு ஆதரவளிக்கும் அனைவரையும் ஓரங்கட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வவுனியா பூந்தோட்டம் போலீஸ் காவலரன் இனம் தெரியாதவர்களால் அடித்து நொறுக்கப்பட்டது. வவுனியா பூந்தோட்டம் போலீஸ் காவலரன் நேற்று நள்ளிரவு இனம் தெரியாதவர்களால் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் எவரும் காவல் அரணில் கடமையில் ஈடுபட்டிருக்கவில்லை எனவும் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனுமதி பத்திரமின்றி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட மட்டக்களப்பு குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதி பத்திரமின்றி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு குமாரபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி BSP பண்டார தலைமையிலான போலீஸ் குழுவினர் மட்டக்களப்பு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட புன்னைச்சோலை குமாரபுரம் பகுதிகளில் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போதே சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மதுபான விற்பனையில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் மாவட்ட அரசாங்க அதிபர் K கருணாகரன் மற்றும் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சுகத்மா சிங் ஆகியோரின் பணிப்புரையில் தொடர்ச்சியாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரினால் சுற்றிவளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கண்டியனாறு கிராமத்தில் யானை தாக்கி வயல் காவல் இருந்த விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள கண்டியனாறு கிராமத்தில் காட்டு யானை தாக்கியதில் வயல் காவலில் இருந்த விவசாயி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இருநூறுவில் உன்னிச்சை பிரதேசத்தை சேர்ந்த 4 பிள்ளைகளின் தந்தையான 57 வயதுடைய கருணாகரன் என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். சம்பவ தினத்தன்று தனது வீட்டிலிருந்து கண்டியனாறு பிரதேசத்தில் உள்ள தனது வயலினை பராமரித்து காவலில் இருந்தபோது திடீரென வயலுக்குள் நுழைந்த காட்டு யானை குறித்த நபரை தாக்கியதில் படுகாயமடைந்த நிலையில் அயலில் உள்ள வயல் காவலில் இருந்த விவசாயிகளால் மீட்டெடுத்து தாண்டியடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு நீதிமன்ற நீதவானின் உத்தரவிற்கு அமைவாக சம்பவ இடத்திற்கு சென்ற வவுனதீவு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி தம்பிப்பிள்ளை தவக்குமார் சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் ஒப்படைக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டார். சம்பவம் பற்றிய மேலதிக விசாரணைகளை வவுனதீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் சங்கானையில் கிணற்றிலிருந்து வயோதிப பெண்மணியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அராலி வீதி சங்கானை பகுதியில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து வயோதிப பெண்மணியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்ட வயோதிப பெண்மணி நரம்பு தளர்ச்சி நோயினால் பாதிக்கப்பட்டவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலமானது யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. சங்கானை பகுதியைச் சேர்ந்த 81 வயதுடைய கந்தையா அன்னம்மா என்ற வயோதிப பெண்ணை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். லண்டன் உயர் வாசற்குன்று முருகன் ஆலய தேர் திருவிழா தற்போது நடைபெற்றது. இங்கிலாந்து லண்டன் ஆட்சியில் அமையப்பெற்றுள்ள லண்டன் ஆயர் வாசற்குன்று முருகன் ஆலய தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இலங்கை உட்பட பல நாடுகளில் இருந்து லண்டனுக்கு புலம்பெயர்ந்து சென்றுள்ள மக்கள் உயர் வாசற்குன்று முருகன் ஆலய தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். இன்றைய தேர் திருவிழாவில் முருகப்பெருமான் தேரில் ஆரோகணித்து லண்டன் ஆர்ச்வே வீதி ஊடாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதன்போது பக்தர்கள் காவடி, பாச்சம்பு, கற்பூரச்சட்டி, அங்க பிரதட்சணை செய்து தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றியதை காண முடிந்தது. இதன்போது லண்டன் ஆர்ச்வே போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். இஸ்லாம் மக்களின் புனித பண்டிகையான ஹஜ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகின்றது. நாட்டில் உள்ள சக மஸ்ஜித்களிலும் திறந்தவெளி அரங்குகளிலும் இன்று காலை பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இறைவனின் தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவுகூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய நாட்காட்டியின் 12வது மாதமான துல் ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இது கொண்டாடப்படுகின்றது. தியாகம், அர்ப்பணிப்பு, கொடை போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஹஜ் பெருநாளை தியாக திருநாள் எனவும் அழைப்பது உண்டு. தம்மிடம் உள்ள தமக்கு பிடித்தமான அனைத்தையும் படைத்த இறைவனின் நற்கருணையை மட்டும் எதிர்பார்த்து ஏழை எளிய மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் தியாக மனப்பான்மையை ஊக்குவித்து அதனை கொண்டாடும் வகையில் ஹஜ் பெருநாள் முஸ்லிம்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் பெருநாளின் போது முஸ்லிம்கள் அளிக்கும் குர்பானி நன்கொடையும் ஏழை மக்களின் மகிழ்ச்சியை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கொடைகளில் ஒன்றாகும். முஸ்லிம்களின் 5ஆம் கடமையான ஹஜ் கடமையுடன் இணைந்ததாக கொண்டாடப்படும் ஹஜ் பெருநாள் ஹஜ் கடமையின் இறுதி நாளாகவும் அமைந்துள்ளது. இந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஹட்டன் ஜும்மா பள்ளி வாயலில் மௌலவி ஷாஜகான் தலைமையில் விசேட பெருநாள் தொழுகை நடைபெற்றது. இதன்போது ஹட்டன் பிரதேசத்தில் உள்ள இஸ்லாமிய மக்கள் மிகவும் உணர்வு பூர்வமாக பெருநாள் தொழுகையில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து ஒருவரை ஒருவர் கட்டித்தழுவி முசாஃபா செய்து கொண்டனர். குறித்த தொழுகையின் போது நாட்டுக்கும் நாட்டு மக்கள் சாந்தி சமாதானம் நிலவி நாடு வளம் பெற வேண்டும் என துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. முல்லைத்தீவில் ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு ஹிஸ்ராபுர பள்ளிவாசலில் காலை 7 மணிக்கு பெண்களுக்கான தொழுகையும் காலை 7:30 மணிக்கு ஆண்களுக்கான தொழுகையும் இடம்பெற்றது. மௌலவி சைனுலாஹ்தீன் இலாஸ் தொழுகை நிகழ்வுகளை நெறிப்படுத்தினார். மட்டக்களப்பு காத்தான்குடியில் ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை இன்று காலை காத்தான்குடி கடற்கரையில் இடம்பெற்றது. காத்தான்குடி இஸ்லாமிக் சென்டரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற பெருநாள் தொழுகையும் பெருநாள் ஹுத்யா பிரசங்கத்தையும் மௌலவி அஷேக் மன்சூர் மதனி நடாத்தினார். தொழுகையில் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. இதன்போது கலாநிதி அஷேக் முஃபாரக் மதனி தொழுகை நடாத்தி பிராசங்கமும் நடத்தினார். இதில் ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டிருந்தனர். பெருநாள் தொழுகையினை நிறைவேற்றிய பின் தமது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் முகமாக உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அயலவர்களின் வீடுகளுக்கு சென்று பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டாட்டத்தோடு உணவு பண்டங்களை பகிர்ந்து கொண்டாடியிருந்தனர். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தின் நம்பட்டி முனை, கல்முனை, சம்பாந்துறை, நிந்தவூர், அக்கரைப்பற்று, பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் சுரைந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றன. சாய்ந்தமருதில் புனித ஹஜ் பெருநாள் தொழுகை இன்று காலை நடைபெற்றது. சாய்ந்தமருது ஜாமியுல் இஸ்லாம் ஜும்மா பள்ளி நிர்வாக சபையினரின் ஏற்பாட்டில் அப்பிள் தோட்ட பிஸ்பாக்கில் பெருநாள் தொழுகையும் ஹுத்பா பிரசங்கமும் இடம்பெற்றது. மௌலவி சாதிக்கினால் ஹுத்பா பிரசங்கமும் பெருநாள் தொழுகையும் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு ஓட்டமாவடி வாழைச்சேனை மீராவுடை பிரதேசத்திற்கான பிரதான புனித ஹஜ் பெருநாள் நபி வழித்தொழுகை ஹுஃபா பெரிய ஜும்மா பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் இன்று செம்மன்னோடை அல் ஹும்ரா வித்தியாலய மைதானத்தில் இடம்பெற்றது. ஹஜ் பெருநாள் தொழுகை மற்றும் பெருநாள் சிறப்புரையையும் வாழைச்சேனை ஹோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலக கலாசார உத்தியோகத்தர் மௌலவி அஷேக் பெர்முஹத்
ஹஸ்மி தலைமையில் நடத்தி வைத்தார். பெருநாள் தொழுகையில் சிறுவர்களும் ஆண்களும் பெண்களும் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலய உண்டியல் மூலம் கிடைக்கும் வருமானத்திலிருந்து மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தில் கடந்த 2 வருடம் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக மகோற்சவம் இடம்பெறாத நிலையில் இவ்வருடம் மகோற்சவம் நேற்று நடைபெற்றது. ஆலய உண்டியல் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் 1/3 பகுதியை மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக செலவிடுவது எனும் அக்கரைப்பற்று ஸ்ரீ வம்மியடி பிள்ளையார் ஆலயத்தின் தீர்மானத்திற்கு அமைய ஆனி பௌர்ணமி மகோற்சவத்தை முன்னிட்டு கல்வியில் சிறந்து விளங்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து வெளிவீதி உலாவின் தெற்கு வாசலில் வைத்து இப்பணி ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் மாணவர்களின் சமய சொற்பொழிவுகள், பேச்சுக்கள் மற்றும் நடன நிகழ்வுகள் நடைபெற்றது. மேலும் கல்வியில் சிறந்து விளங்கும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்வில் ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் வி பிரபாகரன் மற்றும் அக்கரைப்பற்று இராணுவ முகாமின் 241ஆம் படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி பிரிகேடியர் AMC அபேகோன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆலய மகோற்சவ பணிகளுக்கு ஒத்துழைப்பு மற்றும் உதவியினை வழங்கிய ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் வி பிரபாகரன் மற்றும் அக்கரைப்பற்று இராணுவ முகாமின் 241ஆம் படைப்பிரிவின் பிரிகேடியர் ACA அபேகோன் உள்ளிட்டோர் குருமார்களால் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். இப்பணிக்கு நன்கொடையாளர்களும் நிதியை வழங்கி வரும் நிலையில் தொடராக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.